தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். தொகுதி மறுசீரமைப்பு எண்ணிக்கை பற்றியது அல்ல, அதிகாரம் பற்றியது. முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கிண்டியில் நடக்கிறது. இதில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதல்வர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் பிஜு ஜனதா தளம், ஆம் ஆத்மி, ஜனசேனா, பாரதிய ராஷ்டிரிய சமிதி என 8 மாநிலங்களைச் சேர்ந்த 23 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டத்தை புறக்கணித்துள்ளது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் துவக்க உரையாற்றினார். என்னை பொறுத்தவரையில் இந்திய கூட்டாட்சியை காக்கும் வரலாற்றின் மிக மிக முக்கிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரவிருக்கின்ற அல்லது எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற சென்சஸ் அடிப்படையில் மேற்கொள்ளவிருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும். எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன. இத்தகைய மாநிலங்களை தண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப் போகிறது. மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக நமது எண்ணங்களை சொல்வதற்கான வலிமை குறைகிறது. நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, இது நமது அதிகாரம், நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது. பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதால் நமது மாநிலங்கள் நமக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு கூட போராட வேண்டி வரும். நமது விருப்பமில்லாமல் நமக்கான சட்டங்கள் வடிவமைக்கப்படும். நமது மக்களை பாதிக்கும் முடிவுகள் நம்மை அறியாதவர்களால் எடுக்கப்படும். பெண்கள் அதிகாரம் அடைவதில் பின்னடைவுகளை சந்திப்பார்கள். மாணவர்கள் முக்கிய வாய்ப்புகளை இழப்பார்கள். உழவர்கள் ஆதரவின்றி பின்தங்குவார்கள். நமது பண்பாடு, அடையாளம் மற்றும் முன்னேற்றம் ஆபத்தை சந்திக்கும். காலங்காலமாக நாம் போற்றி பாதுகாத்து வரும் சமூக நீதி பாதிக்கப்படும். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தங்களது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்க கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும். ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றுவதில் மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்துள்ளது. உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம். எந்த மாநிலமும் பாதிக்காத வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும். லோக்சபா தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எந்த மாநிலமும் பாதிக்காத வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர் கடிதத்தில் குறிப்பிட்டு இருப்பதாவது: தொகுதி மறுசீரமைப்பு என்பது சில மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் பொதுமக்களின் உணர்வுகளில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. 1971ஆம் ஆண்டு இருந்த தென் மாநிலங்களின் மக்கள் தொகை 2011இல் 4% வரை குறைந்துள்ளது. இதற்கு தென் மாநிலங்கள் தேசிய முன்னுரிமை கொடுத்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியதே காரணம். எனவே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் தென் மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். எனவே எந்த மாநிலமும் பாதிக்கப்படாத வகையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டுகிறேன்.
நாட்டின் அரசியல் சமூக நல்லிணக்கத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் தன்மை கொண்ட விவகாரம் என்பதால் பிரதமர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். மாநிலங்களின் அச்சத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என ஜெகன்மோகன் ரெட்டி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பித்தலாட்ட நாடகத்தை அரங்கேற்றும் திமுக, அண்ணாமலை ஆவேசம். திமுக அரசை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அண்ணாமலை அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தங்களது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையும் தனது வீட்டின் முன்பு கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் சென்னையில் அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக, இவர்களுடைய கனவுக்காக இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை, பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை, ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும். அவர் அரசியல் டிராமாக்காக இந்த மீட்டிங் இருந்தாலும் கூட ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் நிலைநாட்டி அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட பேசி அனுப்புங்கன்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஆனால் வெறும் ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க, செக் பண்ண போறாங்க, தொடர்ந்து நடக்க போகுது. செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாளில் நடந்துச்சா? ரைடு எப்போ நடந்துச்சு? ஆனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்லை நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும். அதுவும் இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஊழலை மறைக்கவே ஸ்டாலின் கூட்டம், பங்கேற்க வந்த முதல்வர்கள் மீதும் பகீர், கருப்பு கொடியுடன் தமிழிசை அதிர்ச்சி. ஸ்டாலின் அழைப்பு விடுத்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசியல் கட்சியினர் சென்னை வந்தனர். சென்னையில் அவர்களை கண்டித்து தமிழிசை தலைமையிலான பாரதிய ஜனதாவினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஸ்டாலின் இரட்டை வேடம் போடுவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். அவர் கூறியது, பார்லிமெண்டில் பேசிய அமித்ஷா திமுகவின் இரட்டை வேடத்தை தெள்ள தெளிவாக அம்பலப்படுத்திவிட்டார். திமுகவின் ஊழல்களை மக்களுக்கு தெரியப்படுத்த கிராமம் கிராமமாகவும் செல்வோம் என்று அவர் கூறினார். இதுவரை தொகுதிகளுக்கான எல்லை நிர்ணயம் கூட அறிவிக்கப்படவில்லை. ஆனால் முதல்வர் தனது ஊழல் நிர்வாகத்தை மறைக்க ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். அவரைப் போலவே அதில் பங்கேற்றும் மற்ற மாநில முதல்வர்களும் தங்கள் ஊழல் நிர்வாகத்தை மறைக்க தொகுதி சீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று தமிழிசை குற்றம் சாட்டினார். Clearly he has exposed the double standards of DMK. Honorable Home Minister Amit Shahji's speech clearly exposed the double standard of the DMK, and as he said, we will go to each and every gramam, village to expose the corruption charges of the DMK. Not only TASMAC, all the, whether sand mafia, they are all the rowdies. Rowdyism is more now because the rowdies are very confident. They can design a killing, and they are killing the even very, very disheartenedly. I am telling the ex-police officer from Tirunelveli district, he gave a video saying that his life is under threat, but next day he is killed. Means what is happening in Tamil Nadu? So with all these problems, what the delimitation is not announced, but CM is conducting a meeting. Tamil Nadu CM is conducting a meeting to hide his misgovernance.
All the other state CMs are attending the same meeting to hide their own state's misgovernance. பாஜகவின் கருப்பு கொடி போராட்டம் ஒருபடி மேல போய் ஹெச் ராஜா சம்பவம், பரபரப்பு காட்சிகள். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஸ்டாலின் அழைப்பு விடுத்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்துக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கருப்பு கொடி போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தார். சென்னை பனையூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மற்ற தலைவர்களும் இதே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி அருகே உள்ள தனது வீட்டில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார். மற்றவர்கள் எல்லாம் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் அவர் ஒருபடி மேலே போய் தனது வீட்டில் உள்ள கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்தார். சென்னையில் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் கூட்டம் திமுகவின் அரசியல் மோசடி என்று சாடினார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக கூறி மக்கள் மத்தியிலே பீதியை கிளப்புகின்ற தீய செயலில் ஈடுபட்டு வருகிறது. இன்றைய தினம் தென் மாநிலங்களுடைய அரசின் பிரதிநிதிகள் இவங்களை வச்சு கூட்டம் போடுறேன்னு சொல்லியிருக்கிறது எதுக்காக? டீலிமிட்டேஷன் பற்றி மாண்புமிகு பிரதமர் பேசலை, எலெக்ஷன் கமிஷனர் அதை பற்றி எதுவும் அறிவிக்கை கொடுக்கல, பாராளுமன்ற கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை பற்றி பேசலை. பின்ன இந்த பிரச்சனை எங்கே வந்தது? இவர்களுக்கு முதல்ல நேற்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறபடி இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக மொழி பிரச்சனை இப்பொழுது தொகுதி வரையறை செய்கின்ற பிரச்சனை என்று கிளப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தினம் இந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற விதத்தில் வீட்டில் இங்கே கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரியாக மதியம் மகளிர் அணி உறுப்பினர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டம். தமிழக உரிமைக்கான கூட்டத்துக்கு கருப்பு கொடி காட்டுவதா? தமிழக நலனுக்காக போராடாத பாரதிய ஜனதா மக்கள் உரிமைக்காக கூடி பேசுவதை கண்டித்து கருப்பு கொடி காட்டுவதா என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். தொகுதியை குறைப்பதும் ஒரு சாராருக்கு, ஒரு மாநிலங்களுக்கு தொகுதியை கூட்டுவதையும் அனுமதிக்க முடியாது. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன? தென்னிந்தியாவே இல்லாமல் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. ஒரு நல்லது நடக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு ஒரு கூட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அன்சிவிலைசேஷன் சொன்ன தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் ஏன் கருப்பு கொடி காட்டவில்லை? பெருவெள்ளம், காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டு காணாத வரலாற்று அழிவு ஏற்பட்டதை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் நிதி அளிக்கவில்லை. இதற்கு எதிராக ஏன் போராடவில்லை? பள்ளி மாணவர்கள், அடுத்த தலைமுறை உருவாகின்ற பள்ளி கல்வித்துறை, அதற்கு நிதி ஒதுக்கவில்லையே, ஏன் அதற்காக போராடவில்லை? தமிழ்நாட்டு நலனுக்காக போராடாத பாஜக தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கூடி பேசினால் கருப்பு கொடியா? 4வது நாளை எட்டிய விசைத்தறியாளர் ஸ்ட்ரைக் முடிவு எப்போது? நூல் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வை கண்டித்தும் கூலி உயர்வு கேட்டும் கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் கடந்த 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் 2 லட்சம் விசைத்தறி இயங்கவில்லை. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 3 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். 4 நாள் போராட்டத்தில் இதுவரை 130 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விசைத்தறி இயங்காமல் இருப்பதால் கிராம பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என விசைத்தறியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இன்னைக்கு விசைத்தறியாளர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்குதுங்க. இன்றைக்கு 4வது நாள். இந்த ஸ்ட்ரைக் கூடிய சீக்கிரத்தில் முடியோனே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். கலெக்டர் கோவை மாவட்ட கலெக்டர் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு. முத்தரவு பேச்சுவார்த்தையில் முடியும் நல்லா எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு கால் அந்த பேச்சுவார்த்தையில் முடியலைன்னா எங்கள் கூட்டு கமிட்டி, எல்லா சங்கங்களும் ஒன்று கூடி கூட்டு கமிட்டியில் பொதுக்குழு, செயற்குழுங்கிற அடிப்படையில் எல்லாத்துடைய கருத்தை கேட்டு
அந்த தொடர் போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கணுங்கிற ஒரு முடிவை கூட்டு கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் அறிவிப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து நீடிக்குதா அல்லது ஒரு நல்ல நிலையில முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பொது சமூகத்தை சார்ந்தவங்க, அதாவது வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த விவசாயத்தறி தொழில இருக்கிற அத்தனை பேருமே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குரலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறோம்.